ஃபைட்டு வேணுமா, ஃபைட்டு கிடையாது. சாங்கு வேணுமா, சாங் கிடையாது. லவ் வேணுமா, லவ் கிடையாது. ஆனால் படம் நல்லா இருக்கும். கோவிந்த் என்னையா நீ சாவடிக்கிறியா இங்கே இருக்கிற எல்லாரையும்? லவ் பண்ணலைன்னா விடுறதே கிடையாது இல்லை. அதாவது கோவிந்தை மறக்கவே முடியாது. ஏன்னா நான் கேரவேன்லையோ இல்லை எங்கே போனாலும் என் டிரைவர் அவன் ஒய்ஃபுக்கு வச்சிருக்கிற சாங்கு காதலே காதலே தான். எல்லாருக்கும் தனக்கு லவ் சாங்குன்னா அது அந்த மியூசிக் தான் வச்சுருக்கானுங்க. அப்படி நீங்கள் வந்து ஒரு கல்ட்டாக ஒரு பெரிய ஜென்ரேஷனுக்கு அவங்களுடைய காதலை இன்னும் அழகுபடுத்திக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தீமை கொடுத்துட்டீங்க. அது அப்படியே போய்கிட்டே இருக்கு. இன்னும் இந்த படம் இந்த அழகாக வரணும் அப்படின்னா அது 2Dயில் கொடுத்தா தான் சரியாக வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா இதை கமர்ஷியலாக யோசிக்கக்கூடாது. இது பெரிய கமர்ஷியல் படம் தான், ஆனால் எல்லாருக்கும் இது புரியுமான்னு தெரியாது. அப்போ சிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனை வராது. ராஜா இருக்கார், ராஜா அண்ணன் இருக்கார், கார்த்தியன் இருக்கார், அவங்க டீம் இருக்குது. அவங்க இந்த பிரச்சனையே வராமல் பார்த்துக்குவாங்க. இந்த படம் எப்படி வரணுமோ அந்த முழுமையோ அது வந்து சேரணும். அதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இது மாதிரி ரொம்ப ரேரான ஃபில்ம் இது, அது சரியாக வரணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கு எல்லாருக்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு இந்த படத்தில் புது அனுபவம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஜல்லிக்கட்டு போர்ஷன் போனது. நம்ம வந்து டிவியில் ஜல்லிக்கட்டு அப்படின்லாம் பார்த்துருவோம், ஆனால் அந்த உணர்வை வந்து உள்ளே நின்னா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அங்கே மனுஷன் வேற மாடு வேற இல்லை. அவன் அண்ணன் தம்பி மாதிரி அவங்க நிற்கிறதும் அதை கட்டி அணைக்கிறதும் அது கூட போட்டி போடுறதும் அது ரசிக்கிறதும். ஒரு காட்சியெல்லாம் எடுக்கும்போது வந்து நான் சொல்கிற ஒரு காட்சி இருக்கும், அது அப்படியே அந்த கருப்பு சாமி தான் வந்துட்டான் அவங்களுக்குள்ள அப்படிங்கிறப்பெல்லாம் சிலுக்கும். அந்த உணர்வெல்லாம் இவர் எப்படி எழுதினாரே புரியல, என் சத்தியமாக புரியல. கேட்டால் ஒரே வாரத்தில் எழுதுனேங்கிறார் அந்த கதையை. ஒரே வாரத்தில் எழுதிட்டார் அந்த கதையை. யாராவது நம்ப முடியுமா? அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, ஆனால் ஒரே வாரத்தில் எழுதிட்டார். அப்படி வந்து நுணுக்கமான அழகான உணர்வுகளாக வந்து படம் ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபுக்கு மேலே வைக்கிற ஒரு அன்பு. ஸ்ரீதிவ்யா வந்து காஷ்மீரில் பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறோம். இன்னமும் அந்த ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யார் அப்படின்னு அவங்க கண்ணில் வந்துட்டு தான் போகிறாங்க. ரொம்ப அழகான ஒரு கேரக்டரு. அதை அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ணு எப்படி இருக்கும், வீட்டுக்கு யாராக வந்து எப்படி கவனிக்கும், அதை வந்து சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. அவங்க அப்படியே பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பற்றி பேசணும். இந்த பொன்னியின் செல்வன் புக்கு எழுதுனதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து அருள்மொழிவர்மன் வந்தியத்தேவன் பேர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ரோஜான்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஆம்பளை பையன் பிறந்துட்டான்னு வைங்களேன், அவனுக்கு அரவிந்த்னு பேர் வச்சிடுறது. அவன் கருப்பா சிவப்பாலாம் இல்லை, அவன் வளர்ந்து அரவிந்த் சாமி மாதிரி அழகாயிர மாட்டானான்னு ஒரு அர்த்தம். அரவிந்த் சாமி சார் கூட வந்து நான் நடிப்பெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அரவிந்த் சாமி சார் கூட உட்காந்து பேசுறது வந்து நம்ம பேச மாட்டோம், அவர் பேசுவார், நம்ம கேட்போம் அவர் பேசுவார். ஆனால் அவ்வளோ புக்ஸ் படித்து அவ்வளோ நாலேஜ் இருக்கும். அதை அவர் ஷேர் பண்ணுறது, அரவிந்த் சார் கூட டெய்லி ட்ராவல் ஆகுறது. இந்த போட்டி போட்டு நடித்தாங்கன்னு சொல்கிறீங்களா, அந்த போட்டியெல்லாம் இல்லை, அது வந்து ஒரு சுகம். அப்படி வந்து நமக்கு ஒரு பெரிய அண்ணன் இருக்கார், இல்லை வீட்டில் ஒரு மாமா இருக்கார், ஒரு 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 பெரியமா பையன் இருக்காங்கன்னா நம்ம எப்படி உட்காந்து எதை வேணால் பேசலாம், என்ன வேணால் கலந்துக்கலான் இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு உறவு தான் அது.